அந்த மாதத்தில் ஆண்டவரே எத்தனை நல்லவராக என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்கப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நான் கூப்பிடுவதெல்லாம் என் சத்தத்துக்கு பதிலை கொடுத்த தகப்பன் ஆண்டவரே. நான் கண்ணீரோடு கவலையோடு அங்கலாய்ப்போடு ஆண்டவரே மனுஷ உதவியற்ற நிலைமையிலெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடும்போது உதவி செய்த ஒரே ஒரு தகப்பன் ஆண்டவரே. என்னை இது வரைக்கும் மறக்காமல் என்னை கைவிடாமல் இது வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வருகிற ஒரே ஒரு தெய்வம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் செய்த நன்மை ஏராளம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீங்கள் செய்த அற்புதம் என் வாழ்க்கையில் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் தரீங்கப்பா. அது அடைக்கப்பட்ட வாசலை இந்த மாதத்தில் எங்களுக்காக திறந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. முடியாதுன்னு சொன்ன அநேக காரியங்களில் கர்த்தர் இந்த மாதத்தை ஜெயம் எடுக்க வச்சிருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த மாதம் உனக்கு சந்தோஷத்தின் மாதமாக கர்த்தர் நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மாதம் சமாதானத்தின் மாதமாக நடத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தர் என் கூட இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. யார் எங்களை விட்டு போனாலும் கர்த்தர் எங்கள் கூட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதையும் விட நீங்கள் நல்லவரப்பா. நாங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. நல்லவராய் இந்த மாதத்தினோடு கூட வந்தீரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சேர்ந்து ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஓ ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்திருக்கிறீங்க, என் சாபங்களை மாற்றிருக்கிறீங்க, என் தரித்திரத்தை மாற்றிருக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு ஆண்டவரே என் குடும்பத்தை நல்வழிப்படுத்திருக்கிறீங்க. இந்த மாதம் நீங்கள் நடத்தின மாதம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்கள் நடத்தின மாதப்பா. எங்களுக்காக ஆண்டவர் அநேக கதவுகளை அடைக்கப்பட்ட இடங்களெல்லாம் எங்களுக்காக திறந்த மாதம். எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தீரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவாயை சுமந்தேரையா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இந்தன் இயேசுவே இந்தன் இந்தன் இயேசுவே இந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. எத்தனை பேரு தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. அந்த 8வது மாசத்துல தேடி போகவில்லை. எத்தனை பேர் என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. திரும்ப சொல்லுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள். எத்தனை பேர் என் குடும்பத்துக்கு வந்தார்? ஆமென் ஆமென். மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா.
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோம். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ருசித்து பார்த்தவங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமே. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவாம், கண்மாலை மேல் நிறுத்திடுவாம். கரம் பிடித்து நடத்திடுவாம், கண்மாலை மேல் நிறுத்திடுவான். இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்க, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சத்தத்தை உயர்த்தி. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. எத்தனை பேரு தந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசு. எத்தனை பேரு தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை, சொல்லுங்க எல்லாரும். ஆமே. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தால் அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும், நண்பர் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தால் அவர் உன்னை. திரும்ப சொல்லுங்க. தாய் உன்னை, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மறக்கவே மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், சொல்லுங்க சொல்லுங்க, அவர் என்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவாம், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்திடுவாம், கண்மலை மேல். சொல்லுங்க இன்னும் ஒரு விஷயம். கரம் பிடித்து நடத்திடுவாம், கண்மலை மேல் அவர் நிறுத்துகிறவர். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்திடுவார் என்னை கண்மலை மேல். ஓ எந்த இயேசுவே, சொல்லுங்க. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. பாவங்கள்
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயை சுமந்தாரையா. சொல்லுங்க, என் பாவத்தை போக்க பாவங்கள் சாபங்கள் ஆமே. எத்தனை பேர் அவர் எனக்காகவே கண்ணீரை துடைத்தாரையா, தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. உண்மையாவே விசுவாசிக்கிறவங்க என்னுடைய சாபங்களை மாற்ற, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றதான் ஆண்டவர் எனக்காக. இந்த மாதம் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர். இந்த மாதம் 8வது மாதத்தில் கண்ணீரை துடைக்க ஒரு மனுஷனும் நம்பின எந்த மனுஷனும் வரல. ஆனால் கண்ணீரை துடைத்தவர் நீங்க தான்ப்பா. முடியாதுங்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் நம்புறப்பா, இன்னும் விசுவாசிக்கிற எத்தனை பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்கப்பா, என் சாபத்தை மாற்றுகிறவர், என் தரித்திரங்களை மாற்றுகிறவர் நீங்க ஒருவர் தான்ப்பா. நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. என் பிரச்சனையில, என் பாடுகளிலே, உபத்திரவத்தில் என்னை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், என்னை விசாரிக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உங்கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உங்க கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரண நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே. சொல்லுங்க, மறைவிடமே, என் உறைவிடமே, நாங்க நம்பியுள்ள கண்மலையே. உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம்மிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் நீரே எனக்கு, எங்க புகலிடம் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம்மிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமோ கேடகமோ நீரே எனக்கு, புகலிடமோ தஞ்சமோ நீரே எனக்கு. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே. உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடும் போது சொல்லுங்க, எனக்கு இறங்கி ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். சொல்லுங்க, மறைவிடமே, நீங்க தான்ப்பா. மனுஷனை விட, நம்புகிறவர்களை விட நீங்க தான் என் மறைவிடும்.
சொல்லுங்க மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் எத்தனை பேரு என் புகலிடமும் தஞ்சமும் நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர் நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உங்க காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர் ரட்சிப்பும் நீரே ஏ ரட்சகர் நீரே நான் சுகமாய் வாழ காரண நீரே ரட்சிப்பும் நீரே ஏ ரட்சகர் நீரே நாங்க சுகமாய் வாழ காரண நீரே மறைவிடமே சொல்லுங்க மறைவிடமே ஓ நம்பியுள்ள என் கண்மலையே உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே சொல்லுங்க மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலை மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. இந்த 8வது மாசத்துல சபையே இதை பார்க்கிற ஜனமே ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தங்களை நிறைவேற்றிருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்தி எல்லா ஆபத்திலும் எல்லா நாசமோசங்களுக்கும் கர்த்தர் நம்ம விலக்கி இன்னைக்கும் ஜீவனோடு இந்த மாதத்தை முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியம்தான், இந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் இப்போ பாடின பாடல் மூலமாய் மறைவிடமாய் அவர் நமக்கு உறைவிடமாய் நாம் நம்புகிற தெய்வமாய் இந்த மாதத்தில் நம்மை நடத்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீங்கப்பா இந்த மாதத்தில்? ஆண்டவரே நீங்கள் நினைக்கிறத நான் செய்யாமல் போனாலும் உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. உங்கள் அற்புதம் உங்கள் அதிசயத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மாதம் இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நீங்கள் பிரியப்பட ஏதாவது ஒன்று நான் செய்யணும். இது வரைக்கும் எனக்காக நான் நல்லா இருக்கணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், இப்படி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஆண்டவரை கேட்குறோம். நீ ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை நான் வாழுறேன், நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை நான் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ ஜெபங்களுக்கு கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே என் வீடு வேணும், பைக் வேணும், கார் வேணும், பணம் வேணும், வேலை வேணும், நீ எதையோ கேட்டிருக்கிற. இன்னைக்கு ஒரு விஷயம் அப்போ கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சித்தத்தின்படி ஓட ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி நடக்க நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறையா. எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக ஒரு வாழ்வு நான் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வாழ்வு நான் உமக்காக வாழணும். இந்த ஒரு வாழ்வு உமக்காக நான் வாழணும். எத்தனை பேர் ஆண்டவரே என்ன வந்தாலும் என்ன எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காம போனாலும் நீங்கள் ஒருவரை எங்களை நடத்துறீங்கப்பா. எத்தனையோ ஆயிரங்களுக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கேடகமா மகிமையா மறைவிடமா எங்களை பாதுகாக்கிறவராய் என்னை நடத்துறீங்க. இன்னும் ஒரு விஷயம் அப்பா சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பிரியப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஹல்லேலூயா. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க,
யாருண்டு நாதா என்னை விசாரிக்க தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டி தனிமையில் எல்லாம் சொல்லுங்க ஆகாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டி நீரே நல்ல மேய்ப்பர் வேண்டுதல் கேட்பவரே நீரே நல்ல மேய்ப்பர் வேண்டுதல் கேட்பவரே யாருண்டு நாதா என்னை விசாரிக்க சொல்லுங்க யாருண்டு என்னை விசாரிப்பதற்கு விசாரிக்க உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ யாருண்டு ஒருத்தருமே நாங்க நம்புகிற அளவிற்கு கடைசி வரைக்கும் என் கூட வருவாங்க நினைக்கிற அளவிற்கு எந்த மனுஷன் இல்லப்பா எங்களை அழைத்து இதுவரைக்கும் அநேக பிரச்சனைகள போராட்டங்களில அங்க கடக்க செய்தாலும் என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் சொல்லுங்க யாருண்டு ஆமென் சொல்லுங்க நீங்க தான்ப்பா ஆண்டவரே மனுஷ முகத்தை பார்த்தா உள்ளங்களை பார்க்கிற தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே அடைக்கலோ தேடி வந்தே சிறகால் என்னை மூடோ கொள்ளை நோய்க்கோ பொல்லாப்புக்கோ விலக்கி காருமையா அடைக்கலோ தேடி வந்தே சிறகால் என்னை மூடோ கொள்ளை நோய்க்கோ பொல்லாப்புக்கோ விலக்கி காருமையா பாரத்தை மேலே வைத்து விட்டே நீரே ஆதரித்தீ பாரத்தை மேலே வைத்து விட்டே நீரே ஆதரித்தீ யாருண்டு நாதா என்னை விசாரிக்கிறவரா வாங்கப்பா எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு போகாத அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ யாருண்டு என்னை யாருண்டு நாதா என்னை உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா எத்தனை பேர் உண்மை ஆண்டவரே
இந்த 8வது மாதத்தில் ஒருவேளை மனுஷரை நம்பி உலகத்தை நம்பி உண்மையும் நான் நம்புகிற வாழ்க்கை வாழ்ந்திருந்தா ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஆண்டவர் முழுமையாய் நம்புகிற அந்த உணர்வை தாரும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழுமையாக 100க்கு 100 நாங்கள் உண்மை நம்புவதற்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. நம்பிக்கையில் வளரட்ட ஐயா. நாங்கள் நம்பிக்கையில் வளரணும். ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை பார்த்து இருக்கிற ஆண்டவரே இந்த நிலைமைகளை பார்த்து உங்களுடைய நம்பிக்கையில் நான் ஒரு நேரம் ஆண்டவர் ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை நம்புவதற்கு உதவி செய்யும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை நம்ப உதவி செய்யுங்கப்பா. உம்மை நம்பி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது மரண பரியந்தம் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. மரண பரியந்தம் நடத்துகிற உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்வதற்கு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. மனுஷன் இல்லை, உலகத்தை இல்லை, முழுமையா உம்மை நம்பி நான் வாழ்வதற்கு நீங்க எத்தனை பேர் ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உமக்காக எழும்ப உமக்காக வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் இதுவரைக்கும் எவைகள்லாம் எழும்ப வேண்டியவைகளில் இன்னும் எழும்பாமல் இருக்கிறோமோ ஆண்டவர் நாங்கள் எழும்புவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இமய முதல் குமரி வரை ஜெபதூபம் ஏற்றிடுவோம். நதியளவு கண்ணீர் விட்டு கதறி நாமும் ஜெபித்திடுவோம். இமய முதல் குமரி வரை ஜெபதூபம் ஏற்றிடுவோம். நதியளவு கண்ணீர் விட்டு கதறி நாமும் ஜெபித்திடுவோம். இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபனே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபனே, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. இன்னும் கால தாமதமேனும் எழும்பிடு வாலிபரே. சபையே இன்னும் கால தாமதமேனும் எழும்பிடு கன்னியரே. இன்னும் கால தாமதமேனும் எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே. அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது? கோடி கோடி மாந்தர்கள் இங்கே நரகத்தின் பாதையிலே. அவர்களின் மீட்புக்காக யார் இங்கே போவது? இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. சபையே இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. எவைகளெல்லாம் எழும்பணுமோ நீங்க ஒப்பு கொடுங்க. நம்ம ஜெப வீரர்களாய் ஓ இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று
நாவு யாவும் முழங்கணுமே. இந்தியாவின் எழுப்புதலை காணும் வரை ஜெபித்திடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று நாவு யாவும் முழங்கணுமே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே, எழும்பிடு கன்னியரே. நீ எழும்பும் வரையிலும் எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குதே. எழும்பிடு வாலிபரே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. கர்த்தரின் வருகையோ மிகவும் சமீபமே. நியாய தீர்ப்போ நெருங்கி வருகுதே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. ஆமே, இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு வாலிபரே. இன்னும் கால தாமதமேனோ எழும்பிடு கன்னியரே. இன்னைக்கு சபையே, இன்னைக்கு அநேக பேர் நம்முடைய வரங்கள் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து பிறக்கும். இன்னைக்கு ஒரு தாளந்தை வாங்கினவனு போல இன்னைக்கு நாமும் நிறைய பேர் மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறோம். ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய இந்த பாத்திரம், ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டிய வரங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் எழும்பாத வரைக்கும் நம்முடைய குடும்பம், நம்முடைய தெரு, நம்முடைய கிராமம், நம்முடைய தேசம் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவதற்கு நாமும் ஒரு கருவியா இன்னைக்கு மாறும் வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நமக்காக வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி, ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவதற்காக செபிக்கிறவர்களாக, ஆண்டவரே நான் வசிக்கிற இடங்களில் அநேக பேர் ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ பேர் பாவத்தில் மறிக்கிற பிள்ளைகளுக்காக நான் அவர்களுக்காக திறப்புல நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உண்மையாகவே கர்த்தர் பிள்ளைகள், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் உண்மையாகவே கணக்கு கேட்பார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம குடும்பத்தையே கூட ரட்சிப்புக்குள்ள மாற்றாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்காக பாரத்தோடு திறப்புல நின்று எத்தனை பேர் நம்ம செபிக்கிறோம். உண்மையாகவே நாம் எழும்புகிற வரையிலும் நமக்கான ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்துக்கான விடுதலை, குடும்பத்துக்கான ரட்சிப்பு உண்மையாகவே வரா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8வது மாதம் வரைக்கும் எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவரே என் குடும்ப ரட்சிப்புக்காக நான் செபிக்கிறேன். வேதம் சொல்லுது, இன்னைக்கு ஸ்தோத்திர ராத்திரியில் முதல் ஜாமத்தில் இருந்து நதியளவு கண்ணீர் விடுன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம புதிய மாதத்துக்குள்ள 9வது மாதத்துக்குள்ள போக போகிறோம். உண்மையாகவே நம்ம நேற்று தினத்தில் நம்ம ஆராதனை செய்து சில காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். பின்மாற்றத்தின் ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் நமக்குள்ள இருக்கவே கூடாது. பின்மாற்றத்தின் ஆவி அநேக ஸ்தோத்திரம் பாவத்துக்கு, அநேக பிரச்சனைக்கு, அநேக ஆபத்துக்கு ஆரம்பமாக போயிடும். ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில பின்மாற்றத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, ஒன்று அனலாயிரு இல்லை குளிராவாகில். வெதுவெதுப்பான வாழ்க்கை ஒரு நாள் ஆண்டவர் விரும்புவது கிடையாது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாளும் அவனுக்கு விரும்புகிறது கிடையாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, என் குடும்பத்துக்கான ஆண்டவர் நன்மை வருதோ இல்லையோ, ஆனா உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை விட்டு நான் போகவே மாட்டேன். உம்மை பற்றிருக்கிற அந்த ஆண்டவரே மகனா இன்னும் அதிகமாக பற்றி கொள்வதற்கு இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பின்மாற்றத்தின் ஆவி
ஒருவேளை இந்த 8 மாதம் அளவும் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்குமானா எங்களை ஒப்பு கொடுக்கிறையா. எதெல்லாம் பின்மாற்றம் அடைய செய்கிறனோ, எதெல்லாம் பின்மாற்றம் அடைய செய்யுதோ, நல்ல செபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க, நல்ல துதிக்கிறவங்க, நேரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்க, இன்னைக்கு ஆதி நாட்களில் எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சோ, இன்னைக்கு நம்முடைய அந்த வைராக்கியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த வைராக்கியம் பக்தி நமக்கு இல்லை. எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதையோ ஆமீன் கனப்படுத்த விரும்புகிறோம். ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு யோசிக்கிறோம். சரீர சுகத்தை கொடுக்கிற ஆண்டவரை அவருடைய பாதத்தில் வந்து தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு நீங்க நிறைய பேர் யோசிக்கிறோம். வேலை செய்வதற்கு பலன் அவர் தானே கொடுத்தாரு. குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் தானே கொடுத்தாரு. உனக்கு வேண்டிய நன்மைகளை நீ செபிக்குவதெல்லாம் உன் தேவைகளை கொடுக்கிற தெய்வம் அவர் தானே. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதத்தில் எத்தனை முறை ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கிறோம், கனப்படுத்திருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இல்லவே இல்லை. அப்படி எண்ணமெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்முடைய யோசனையெல்லாம் ஆண்டவனை உயர்த்தணும், மனுஷருக்கு முன்னாடி என்னை வித்தியாசப்படுத்தணும், இப்படி தான் நினைக்கிறோம். அந்த ஆண்டவருக்காக நம்ம எழும்பு இருக்கிறோமா, ஆண்டவருக்காக நம்ம வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு கடினம். இன்னைக்கு சபையே உணர்ந்து கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற சபையா நம்மை மாற்றுவதற்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற குடும்பங்களா பிள்ளைகளா நம்மை மாற்றுவதற்கு வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பின்மாற்றத்தினாவே ஒருவேளை எனக்குள்ள இருந்தா இன்னைக்கு எடுத்து போடுங்கப்பா. பின்மாற்றத்தினாவி வலது கரங்களை உயர்த்தி யாரு கண்ணை திறக்க வேணாம். பின்மாற்றத்தினாவி, பின்மாற்றத்தினாவி. நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எந்த அளவுக்கு கர்த்தருடைய பயம் எனக்குள்ள இருந்துச்சோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் தேடுகணும் என்கிற உணர்வு இருந்துச்சோ, திரும்ப எனக்கு தாங்கப்பா, திரும்ப எனக்கு தாங்கப்பா. என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படணும். என் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா நான் வாழ இன்னைக்கு பிரயாசப்படணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, எனக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காம போனாலும். எத்தனை பேர் அந்த வார்த்தை சொல்ல முடியும்? ஆண்டவரே இப்போ இருக்கிற சூழ்நிலை அது மாறுதோ இல்லையோ, கடன் மாறுதோ இல்லையோ, பிரச்சனை மாறுதோ இல்லையோ, விடுதலை வருதோ இல்லையோ, ஆனால் உம்மை துதிப்பது என் வாஞ்சையா மாறும், உம்மை தேடுவது என் நோக்கமா மாறும். ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றோம். 9வது மாதத்தில் நாங்கள் வித்தியாசப்படணும். 9வது மாதத்தில் எதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் எழும்பாமல் இருந்துச்சோ, ஆவியில் எழும்பாமல் ஆவியில் வளரக்கூடாதபடி இருந்துச்சோ, இன்னைக்கு மாறட்டும். சொல்லுங்க, மாறட்டும் ஆண்டவரே, மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஒருவேளை இந்த மாசத்துல இந்த வாரத்தில் அநேக சபையை என்ன வராமல் இருந்தால் மன்னிங்க. அநேக காத்திருப்பு ஜபம், ஆயத்த ஜபம், உபவாச ஜபம் வீட்டில் இருந்துட்டே வராமல் இருந்தால் கூட மன்னிங்க. அது எனக்கு சாபமாக போயிடக்கூடாது, அது எனக்கு சாபமாக போகக்கூடாது. என்னை மன்னியும். உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றோம். உண்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை மாற்றோம். ஒருவன் என்ன கனப்படுத்தினா ஆண்டவர் சார் உங்களை கனப்படுத்துவார். அவரை யாரெல்லாம் கனப்படுத்துறீ அவர்களை உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவர் தேடுகிறது வாஞ்சையா மாறட்டும். ஆண்டவரை தேடுகிறது வாஞ்சையா இருக்கட்டும். இன்னைக்கு இந்த 8 மாதம் ஒருவேளை கடமைக்காக கட்டாயத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கலாம். இன்னைக்கு புதிய மாதத்தில் ஒரு பொருத்தனை எடுங்க. எதுக்கோ பொருத்தனை பண்ணுறோம்ல, எதுக்கோ ஆண்டவரை செய்யுங்க, பொருத்தனை பண்ணுறோம். சொல்லுங்க, ஆண்டவரை இனி உங்கள் சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் ஓடக்கூடாது. உங்கள் சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் ஓடக்கூடாது. உங்கள் சமூகமே எங்கள் பிரதானமாக இருக்கட்டும். உங்கள் சமூகமே எனக்கு முக்கியமாக இருக்கட்டும். அதை விட வேறு ஒன்றும் எங்களுக்கு முக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இது 8வது மாதத்தில் கடைசி தேதியில் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் நம்மை நோக்கி பார்க்குறோம். சில நடத்திருக்கிறீர் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அடுத்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும். இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குதோ, இன்னும் இதெல்லாம் பெற முடியாமல் இருக்குதோ, அது 9வது மாதத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவளா எங்களை மாற்றும். அம்மாக்காக வாழ இந்த சுத்தத்தின்படி ஓட ஆண்டவரே உங்கள் கட்டளைகளின்படி, இந்த பிரமாணங்களின்படி, இந்த கற்பனைகளின்படி நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் நீ செய்வி. ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் நாங்கள் உண்மை ஆராதித்தோம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாங்கள் எழும்புவதற்கு உதவி செய்யும். வேதம் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே,
உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமையை தரித்துக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் ஆராதித்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறீங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம், இது ஒருவரே பெரியவர், இது ஒருவரே உண்மையான தெய்வம். ஒரு நாளும் மறக்காம ஆண்டவரே நீர் செய்த நன்மையை மறக்காம ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். மீதம் இருக்கிற நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவிக்குரிய மன்னா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.